வணக்கம் உறவுகளை, சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். புதிய பார்வையாளர்கள் நமது சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அடுத்த துணை முதல்வராக பொறுப்பேற்க தேதியை அறிவித்துவிட்டார் ஸ்டாலின் அவர்கள் என்று தற்பொழுது திமுகவின் மிக முக்கியமான அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் நேற்று வெளியிட்டிருந்த அறிவிப்பு இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. ஆனால் தற்பொழுது அதனைத் தொடர்ந்து 27ஆம் தேதி அமெரிக்காவிற்கு செல்ல திட்டமிட்டிருந்த ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது ராஜகண்ணப்பன் அவர்களது அறிவிப்பால் அமெரிக்காவிற்கு ஸ்டாலின் அவர்கள் செல்ல மாட்டார் என்ற தகவலும் தற்பொழுது பரவலாக பேசப்பட்டு வந்தது. காரணம், உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வராக மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் கடந்த 2 மாதங்களாகவே இணையதளங்களில் திமுகவினர்களால் பரப்பப்பட்டு வந்த செய்திதான் இது. ஆனால் அதை உறுதிப்படுத்தும் விதமாக தற்பொழுது அமைச்சர் கூறியிருப்பதால் ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய அளவில் கோபம் அடைந்து விட்டதாகவும் இதனால் அமைச்சர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது. சரி, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வராக பொறுப்பேற்க வைத்துவிட்டால் முதலில் கலைஞர், அதற்கு பிறகு ஸ்டாலின், தற்பொழுது உதயநிதி, அதற்கு பிறகு இன்பநிதி, அதற்கு பிறகு அவரது குழந்தை என்று திமுக சொத்தாகத்தான் கோபாலபுர குடும்பத்திற்கு எழுதி கொடுத்திருக்கிறதா? அண்ணா அவர்கள் இதற்காகத்தான் திமுகவை உருவாக்கினரா என்ற ஒரு கேள்விகளும் இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. ஸ்டாலின் தலையில் மிகப்பெரிய ஒரு இடிவிலும் அளவிற்குத்தான் இந்த இணையதளங்களில் வெளியாகின்ற செய்தி ஒவ்வொன்றும் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு வெளிவர தொடங்கிவிட்டது. இனியும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வராக பொறுப்பேற்க வைக்கலாமா வேண்டாமா என்ற தனிப்பட்ட ஆலோசனையும் நடத்தப்பட்டு வருகிறது. ஸ்டாலின் அவர்களது அரசியல் பயணம் முடிவுக்கு வரப்போவதாகவும் அதன் மூலமாகத்தான் அரசியலில் ஓய்வெடுப்பதற்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முழு பொறுப்பேற்க வைத்துவிட்டு அரசியலிலிருந்து ஒதுங்கிவிடலாம் என்ற முடிவை எடுத்து வருவதாகவும் எதிர்க்கட்சி தரப்பினர்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள். எந்த ஒரு அறிவிப்பையும் ஸ்டாலின் அவர்கள் வெளியிடுவதில்லை. அவரை சுற்றி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தான் வெளியிடுகிறார்கள். பொம்மையாகத்தான் ஸ்டாலின் அவர்கள் செயல்படுகிறார் என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் துணை முதல்வர் பதவி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்கும் பட்சத்தில் அமைச்சர்கள் மௌனமாக இருப்பது அவர்கள் கொத்தடிமைகளாக இருப்பதை மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துவதாகவும் தற்பொழுது எதிர்க்கட்சி தரப்பினர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள். இனியும் 2 ஆண்டுகள் மட்டும்தான் இருக்கிறது. திமுகவினர்கள் போடக்கூடிய ஆட்டத்தை போட்டுவிடட்டும். 2026 ஆட்சி கவிழும் பொழுது திமுகவினர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மரணடியாகத்தான் அமையும் என்று எடப்பாடி பழனிசாமி கூறுவது சரியா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.